யார பாப்பான்னு கூப்பிடுறது தெரியல எனக்கு. இல்ல ஒரு சில டைம் வந்து மிஸ் பண்ணுவாரு. நான் சண்டைக்கு வந்துடுறேன். எனக்கு பாப்பா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பாப்பாக்கு அவங்க என்ன பெரியப்பாவா, சித்தப்பாவா, இல்ல மாமாவா? நெல்சன் சார். எல்லாரும் நீங்கள காமெடியனா இவரை பாக்குறீங்க. சீரியஸ் முகம் நீங்க யாரும் பார்த்தது இல்ல. அதான் பையன் தான் பிறந்துருவானு நினைச்சேன். அம்மாவா, மதர் இல்லா, ஃபாதர் எல்லாமே இவரா தான் இருந்து பாத்துட்டு. நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னீங்க சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஃபிகர் அப்படியா? சொல்லிட்டு. ஆமா. உண்மை சொன்னா எனக்கு வாமிட்டிங் கூட வரலடா. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒரு டைம் எடுக்கிறாரு எதையாவது சாப்பிட்டாது வாந்தி அப்படின்னு. சண்டை இல்லாத புருஷன் பண்ணாட்டி இருக்கவே முடியாதுங்க. கரெக்டா இங்க அதை குத்தமா குத்தி விட்டு வரும் அந்த மாதிரி. ஆனா அப்பா நீ இருக்கல, இதுதான் இவட்ட பிரச்சனையே. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏய் நல்லா இல்லடா அப்படி சொல்லணும்ல. அது அத்தான் சொல்லுங்க அத்தான் சொல்லி இந்த காலை தொட்டு கும்பிடுறது. யார் சண்டை போட்டா ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுவா? புருஷன் தான் பொண்டாட்டிகிட்ட கேட்கணும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா குழந்தை இவர் பேசாமையே கொள்ளுவாரு. அதுதான் பயங்கர டார்ச்சரா இருக்கு. ஏதோ பேசுங்க, சண்டைக்கு வா சண்டைக்கு வா. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாரோடைய ஃபேவரட் கப்பலான கிங்ஸி அவர்கள் அண்ட் சங்கீதா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கேன்டா. ஓகே, லைஃப் ஆஸ் ஒரு ஃபாதர் அண்ட் மதரா இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ அந்த குழந்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் குழந்தை வளர்க்குறது. ஓகே, நார்மல் 2 பேரும் ரொம்ப சீரியஸான கேரக்டரே கிடையாது. கொஞ்சம் நாங்க சைல்டிஷா சில விஷயம் பண்ணுவோம். இப்ப குழந்தையோட சேர்ந்து இன்னும் நாங்களும் குழந்தையா மாறிட்டோம். பாப்பா பண்றதுல நாங்களும் இமிடேட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. சார் ஆக்சுவலி இங்க வந்து பாப்பான்னு சொன்னது ஞாபகம் வருது. நீங்க 2 பேருமே பாப்பான்னு தான் கூப்பிடுங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார். குட்டி பாப்பா ஆயிருச்சுடா. இப்ப குட்டி பாப்பா, அப்ப உங்களை பாப்பா யார பாப்பான்னு கூப்பிடுறது தெரியல எனக்கு. ஓகே. இல்ல ஒரு சில டைம் வந்து மிஸ் பண்ணுவாரு. நான் சண்டைக்கு வந்துடுறேன். எனக்கு பாப்பா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எனக்கு தான் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. பேபியோட நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதோட எப்படி போச்சு பேக் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அது இவர் சாய்ஸ் விட்டேன். ஆக்சுவலாக ஃபீமேல் பிறந்தா இந்த பேர் வைக்கணும்னு முன்னாடியே செலக்ட் பண்ணதான். விக்டோரியான்னு பேர் வைக்கணும்னு செலக்ட் பண்ணதான். அது கூட வந்து அட்லின்ட்டு சேர்த்து வச்சோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாப்பா நேம். அண்ட் பாப்பா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. தேங்க்யூடா. யார் ரிசபிளன்ஸ் இருக்கு பாப்பாக்கு இப்போதைக்கு? ஒரு அதெல்லாம் நீங்க 2 சொன்னா பேரும் கரெக்டா தாங்க இருக்கு. இருக்கு. 2 பேரும் தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி சார் தான் ஃபேக்ட் பாருங்க. எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் 2 பேரும் மிக்ஸ்ட் ஆகிதான் இருக்கு. என்ன மூக்கு ஷார்ப்பா இல்லையாமா? என்ன ஆக்கிட்டாங்க? எந்தெந்த பார்ட்ஸ் டேமேஜோ அதெல்லாம் என்ன வந்து என்ன மாதிரி ரிசம்பிள் இருக்குங்கிறது பர்டிகுலரா ஹைலைட்டா இருக்க பார்ட்ஸ் எல்லாம் சாரோட தான். லைட்டா கேட் இப்போ 5 months ஆயிருக்கும்ல பாப்பாக்கு. அடம் பிடிக்கிறதுலாம் இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும். யார் கேரக்டர்? இவர் மாதிரிதான்டா இருக்கு. ஆக்சுவலா பண்ற ஆக்டிவிட்டிஸ், அவள் தர சின்ன அந்த தூங்குற ஸ்டைல் ஆகட்டும், ஒரு மேனரிசம் எல்லாம் பண்ணுவாது, எல்லாமே டோட்டலா இவர் மாதிரிதான் இருக்கு. ஓகே, எனக்கு என்ன மாதிரி எதுவுமே இன்னும் பார்க்கல. ஓகே சார், நீங்க வந்து ஆஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்திருப்பீங்க, ஹஸ்பண்டா பார்த்திருப்பீங்க. இப்ப ஃபாதரா பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த ரோல் எப்படி பிளே பண்ணுவாருன்னு நினைச்சேன். ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாரு. நானே எதிர்பார்க்கல இவருக்குள்ள இவ்வளவு பேஷன்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் எனக்கு பேஷன்ஸ் இருக்கான்னு எனக்கே தெரியாது. இப்போ குழந்தைக்கு அப்புறம் நாங்க ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம், செய்யறோம். அதே மாதிரி இவருமே எதுவுமே இவருக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் சொல்லி கொடுத்தா அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் பாப்பாக்கு 6 ரன்னிங்ல இருக்கு. ஸோ இது மட்டுமே அவர் தான் ஃபுல் டேக் கேர் பண்றாரு. அம்மா கூட அவங்க ஹெல்த் இஷ்யூனால அவங்க பாத்துக்க முடியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் 2 பேர் தான் டேக் கேர் பண்ணி இவ்வளவு தூரம் அட்லாஸ்ட் ஒரு 1/2 year தாண்ட போறோம். ஓகே, இப்ப தூக்கம்லாம் வருதா? ஏன்னா 2 hours once நீங்க ஃபீட் பண்ணணும். தூக்கம்ன்றது அது இப்போ அதே தான். அவன் வந்து தூங்குறது 2 o'clock தான் தூங்குவாங்க. பட் அது கஷ்டம் தான் இருக்கும். பட் ஷூட்டிங் நம்ம டைம்ல நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த மாதிரி இவரு தான் டஃப். பட் இவருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. ஓகே, 2 years பேக் போலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மேம் மீட் பண்ணும்போது உங்க மைண்ட் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? அதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் சொன்னோம். மறந்து போயிருச்சு. இல்லை, ஃபர்ஸ்ட் மேம் மீட் பண்ணும்போது நான் இதெல்லாம் அதான் சொன்னேன், எதிர்பார்க்காம ஒன்று விஷயம்லாம் நடக்கும்ல, அப்போதான் சுவாரஸ்யம் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்தோன்னே யோசிச்சிங்களா, ஓகே இவங்க கூட நம்ம ஃபேமிலி இதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறோம் லைஃப்? அப்படிலாம் யோசிக்கல. அப்போ எப்போ சரி உங்களை பார்த்து எத்தனை பேச 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 உங்களுக்கு ஒரு பாண்ட் வந்துச்சு? ஆமா, பாண்ட் வந்துச்சு. எத்தனை மந்த் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நாங்க ஆக்சுவலா ஒரு 6 month பேசிட்டே தான் இருந்தோம். சும்மா கேஷுவலா பேசுவோம், அவ்வளவுதானே வேண்டி. அதுக்கப்புறம் தான்
ஒன்று தோணும்ல, ஒன்று தோணி நம்ம மேரேஜ் ஐ திங்க் மைசூர்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன் உங்க ஷூட்டிங் அப்போ. எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணாம உங்க ஃப்ரெண்டு தான் வந்து இந்த போட்டோஸே சோஷியல் மீடியால போட்டாரு. நான் கூட ஒரு கால் பண்ணி கேட்டேன், நான் தான் போட சொன்னேன், அவ தான் போட வேணாம்னு நீங்க சொன்னீங்களா, அவர் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கேளுங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து அது ஷூட்டிங் டைம்ல பண்ணோம். அதனால ஷூட்டிங்ல வந்து அந்த அந்த இயர் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதனால வந்து ஒரு டிசம்பர் எண்டில் ஒரு அந்த மார்கழி பிறந்துடும் 3 அந்த 3 டேட் தான் இருந்தது. ஒரு டேட்ல அதுவே ஷூட்டிங் டேட்டை விட டிசம்பர் வந்து எங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி. ஏன்னா இவரோட பர்த்டே அந்த மந்த், என்னோட பர்த்டே அந்த மந்த். ஸோ அது எது நடந்தாலும் அந்த டிசம்பர்ல ஓகே சாய்ஸ் ஸ்பெஷலா இருக்கும். இல்லை அது நவம்பர்ல டிசைட் ஆரம்பிச்சதுனால டிசம்பர் நவம்பர் விட்டா டிசம்பர் தானே இருக்குது. அதனால டிசம்பர் நாங்கள் சூஸ் 3 டேட் அனுப்பிச்சி விட்டேன். ஆக்சுவலாக நான் ஷூட்டிங்ல இருந்தேன். அவங்க வந்து அதை பெருசாக யோசிக்கல. பட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் கடவுள் நம்மள பண்ண ஆரம்பிச்சோன்னா நான் யார்கிட்டையும் சொல்லலை பெருசா. இதை என்ன பெரிய விஷயமா சொல்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க ஏதோ சொன்னீங்க 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ரிசப்ஷன் பிளான் பண்றதா இருந்தது. அதெல்லாம் இல்லை. அந்த அந்த பிளான் இல்லடா. இல்லையா? ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க சொல்லி பண்ற மைண்ட் செட் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் குட் ஹார்ட் பீப்புள் எல்லாமே விஷஸ் ஆல்ரெடி ஆன்லைன் இன்ஸ்டால கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த பிளஸிங்ஸ் போதும். மற்றபடி கூட இருந்து பெரிய மண்டபம் கிராண்டா செலவு பண்ணி ஒண்ணு பண்ணாதான் அது கல்யாணம்னு கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அன்னைக்கு அதுவே பெரிய வைரல் ஆச்சு. அதுவே ஒரு பெரிய பிளஸிங் தான். அவ்வளவுதான், அதோட விட்டுலாம் அப்படின்ட்டு. அப்பதான் நினைச்சோம் இவ்வளவு பேர் நம்ம நல்ல விதமா விஷ் பண்றவங்க எதிர்பார்க்கறவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஐ திங்க் காஸ்டியூம் கூட நீங்க வந்து மேட்சிங்கா போட்டுருந்தீங்கல்ல, பேஸ்டல் எல்லாமே ஃப்ளூக் தான்டா உண்மையா. எல்லாமே இவங்க பக்கா பிளான் பண்ணி ஒரு மெஷர்மெண்டே இல்லாம நான் ட்ரெஸ் ரெடி பண்ணேன். அப்படிதான் எல்லாமே நடந்ததே தவிர எதுவுமே பிளான்டு கிடையாது. பட் எங்களுக்கு எப்படியுமே எங்க லைஃப் டிராவலே அப்படிதான். நார்மலா நாங்க எதுவுமே பிளான் பண்ற மாதிரி நடக்காது. தானா எல்லாம் அமையும். ஆனா அது பர்ஃபெக்டா இருக்கும். அப்படிதான் எல்லாமே. எங்களோட மேரேஜ்ல இருந்து பாப்பால இருந்து இந்த ரீசனா நேம் செரிமனி பண்ணோம், அது எல்லாமே அப்படிதான். சோ எல்லாமே வந்து தானா சில விஷயம் அமைஞ்சு கொடுத்துரும் கடவுள். அந்த மாதிரி ஒரு ஓகே. அந்த மெஹந்தி பத்தி சொல்ல முடியுமா? நீ ப்ளூ கலர் காஸ்டியூம் போட்டுட்டு நீங்க போட்டிருந்தீங்களா? அந்த கண்டிப்பா அதை நான் சொல்லியே ஆகணுமா? அந்த மெஹந்தி பத்தி மட்டும் எடுத்ததான் அது மெஹந்தி செலிப்ரேஷன்லாம் கிடையாது. மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணுமேன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபங்க்ஷன் கிடையாது, ஜஸ்ட் அந்த இருந்தது அந்த ஹோட்டல் ஒரு 4 பேர் தான். இவரை வச்சு ஒரு சின்ன ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்ம சார் போனது ஷூட் வேலைனால கல்யாண வேலைக்கு அவர் போல. அவரோட வந்த வேலை ஷூட்டிங். ஸோ அதனால வந்து ஷூட்ல இருந்து அவரு நானே 12 o'clock ஆயிடுச்சு அன்னைக்கு. முடிச்சுட்டு வரும்போது அன்னைக்கு நான் அப்படியே 6 மணிக்கு விட்டுருவாங்க தான் நினைச்சேன். பட் அன்னைக்கு செஞ்சுதான் அமிச்சாங்க. ஒரு 12 o'clock ஃபுல்லா அதுக்குள்ள முடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ இவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். முடிச்சிட்டு வந்து தூங்காம ஃபுல்லா இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல நாளைக்கு காலையில் கல்யாணம் யார்கிட்ட தூக்கம் வரும் நார்மலா? ஏன்னா இவரோட கல்யாணம் பண்றதே எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஏன்னா நைட் ஷூட் முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் போட்டோக்காக ரிக்வஸ்ட் பண்ண 10க்காவது வாங்கன்ட்டு எப்பவும் போல ஃபுல்லா கிளிசரின் எல்லாம் போட்டு அழுது கண்ணெல்லாம் வீங்கி நைட் 12:30 தான் வந்து ரீச் ஆறாரு. அப்புறம் வந்து இப்படி எட்டி பார்த்தாரு. என்ன பார்த்தாரு ஷாக். ஓ அவர் தூங்கலையா, சரி பாவம்ட்டு எனக்காக திரும்ப கொஞ்சம் ஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு வந்து ஒரு 4-5 பிக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படி எடுத்ததுதான் அந்த இது. எல்லாரும் கதையா சொன்ன மாதிரி எங்ககிட்ட ஹிஸ்டரியே இல்லை. எங்க ஹிஸ்டரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, உங்க லவ் ஸ்டோரியை பார்க்கறது ரொம்ப அழகான லவ் ஸ்டோரியா இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம். அதான் பேசி நமக்கு ஒரு ஐடியா ஒரு தெரியும்ல நமக்கு. இவங்க ஓகே, இவங்க நமக்கு சூட் ஆவாங்க, நம்ம கரெக்டாக தெரியும்ல. அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம். இவ்வளோ லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து பேச்சுலரா வந்து வாழ்ந்திருக்கீங்க. ஆஃப்டர் மேம் உங்க லைஃப்குள்ள வந்துட்டு அப்புறம் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக இதே இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோன்றது மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல சொல்லியிருக்காரு, என்கிட்டயே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுதாலும் இப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிருக்கலாமே, சீக்கிரம் மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க மேம். சார் முன்னாடியே வர வேண்டியதுல கோயம்புத்தூர்ல இருந்து. அதான் சொல்றேன், எல்லா பக்கமே பாய்ஸ் தான் பொண்ணு தேடி வருவாங்க. இதுல மட்டும் நானே தேடி வந்து நானே பார்த்து நானே வந்து இவருக்கு வந்து ஒரு விஷயத்த அந்த பட்டர்ஃபிளை பறக்க வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு நான் தான் அங்க இருந்து வர வேண்டியதா இருந்தேன். என்னோட ஊர் வந்து டோட்டலா கோயம்புத்தூர் நாங்க செட்டில்டு. ஸோ அதனால எனக்கு இந்த சினி ஃபீல்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாம இருந்தது. எதிர்ச்சியா லைஃப்ல நடந்த சில ஆக்சிடென்ட்னால நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி வந்து இப்ப நானும் சென்னை வந்து ஒரு விஷயத்துல நடிச்சு இவர் பார்க்கணுன்ட்டு எல்லாம் எழுதியிருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் சென்னை வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப நான் இங்க தங்கணும் ஸ்டே பண்ணணும்னு நான் எதிர்பார்த்ததுல எனக்கு வந்து கொஞ்சம் குளிரான பிளேஸா பிடிக்கும். ஸோ அங்கதான் செட்டில் ஆகணும்னு யோசிச்சேன். இப்போ சென்னை தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி டோட்டலா சேஞ்ச் இப்போ இது ஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டேன். எங்க போனா எனக்கு இங்க திரும்ப நம்ம பேக் டு ஹோம் வந்தாதான் அந்த ஒரு ஃபீலே நல்லா இருக்கு. நிறைய 2 பேரும் டிராவல் பண்ணுவோம். எங்க போனோம் கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்பாடின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாதான் இருக்காது. ஓகே, இப்போ மேம் பேசும்போது சொன்னாங்க நிறைய பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 பட்டர்ஃபிளைஸ் மூவ்மெண்ட் நான் லைஃப்ல நடந்தது சொல்ல முடியுமா சார்? என்ன பாப்பா சொல்லணும்? பாத்தீங்களா எங்கிட்ட கேட்டு சொல்றாரு. உங்களுக்கு வந்தது கேக்குறாரு பாப்பா. எனக்கு நான் நிறைய சொல்லுவேன். நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது ஃபர்ஸ்ட். இவங்க நிறைய சர்ப்ரைஸ் பண்றாங்க.
அது சரி மாதிரி நானே ஹிண்ட் எடுத்து கொடுக்குறடி. அல்ல அந்த பர்த்டே பெரிய சர்ப்ரைஸ் தானே. அதான் சொல்றேன். நம்ம லைஃப்ல நம்ம எப்போ பிறந்த நாள எப்படி கொண்டாடுவோம் சும்மா அதுவா வரும் அதுவா போயிடும். நமக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்களே அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து. நமக்கு நம்ம நம்ம ஏதாவது அது வந்து கிறிஸ்மஸ் டைம்னால ஏதாவது ஷோல தான் இருப்பேன். ஏதாவது ஈவெண்ட்டு ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் அது மாதிரி தான் இருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஹோட்டல்ல வந்து அந்த கண்ணை மூடிட்டு உள்ள விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. அதுவே பெரிய ஷாக். நமக்கு யாரும் ஒரு பொண்ணு இவ்வளோ விஷயம் பிஃபோர் மேரேஜ் பெரிய ஒரு விஷயமா இருந்தது. சர்ப்ரைஸ். அது பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலி நான் பயந்துட்டே தான் போனேன். இவர் வந்து டக்குன்னு முகம் ஏன்னா எல்லாருமே எங்களை காமெடியனா இவரை பாக்குறீங்க, இவர் சீரியஸ் முகம் நீங்க யாரும் பார்த்தது இல்ல. அதெல்லாம் பண்ணிட்டு சரி இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்க டென்ஷன் தான் எங்களுக்கு இருந்தது. இதனால யாரும் மெம்பர்ஸ் நான் கூப்பிடேன். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கால் பண்ணியிருந்தேன். பட் எல்லாருமே அன்னைக்கு பார்த்து பிஸி. ஒரு 4 பேர் தான் இருந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க பேர். நாங்க ஒரு 4 பேர் தான். பட் ஓகே அதுக்கப்புறம் சொன்னாரு நான் என் லைஃப் டைம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து என்னோட பர்த்டே இவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இவர் எப்படின்னா எல்லாத்துக்கும் பண்ணுவார் இவர். பட் இவருக்கு செல்ஃபை எதுவும் பண்ணிக்க மாட்டார். ஓகே சூப்பரா இருக்கு மேம். இவ்வளவு அழகா சர்ப்ரைஸ். அது வேற ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்திருக்கா சார் பர்த்டே தவிர்த்து? ஒரு குட்டி நிறைய இருக்குதுங்க. எனக்கு எல்லாமே எல்லா டே நான் ஹாப்பிங்க போடணும்னு நினைப்பேன். என்னோட கேரக்டர் வந்து இவங்க அந்த மாதிரி நான் ஒரு டிராமாட்டிக்காவே நான் கொஞ்சம் வாழ்வேன் என் கேரக்டர். சாரி நம்ம அந்த மாதிரி டைப்பே கிடையாது. டோட்டலா அவர் யதார்த்தமா போகணும் பாரு. அவர் எதா இருந்தாலும் அதெல்லாம் வாங்கினா கூட எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு போயிடுவோம். நம்ம அதை சர்ப்ரைஸா அதை வந்து ஓட்டி மறைச்சி பண்ணி ஆமா அந்த மாதிரி இவங்க டைப். ஆக்சுவலா சின்ன விஷயங்கள் தானே சார் நம்மள ரொம்ப ஸ்பெஷல் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி சின்ன விஷயங்களை நோட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கா மேம்? குழந்தை பிறந்ததுல இருந்தே பெரிய சர்ப்ரைஸ். ஆக்சுவலா பொண்ணு பிறந்ததே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு அழகா பொண்ணு தானே. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. நான் ஏதாவது பையன் தான் பிறந்துருவானு நினைச்சேன். இவரை தான் எனக்கு ஆக்சுவலா அந்த சீன் நான் என்னால பார்க்க முடியல. இவர் நான் மேக்ஸிமம் இல்ல எனக்கு வந்து அது ஒரு எமோஷனல் தானே அது. ஆக்சுவலா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன நார்மல் டெலிவரி ஆச்சா இல்ல சிசேரியன்? சி செக்ஷன் தான். ஓகே அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த பிரெக்னன்சின்றது ஒரு அழகான ஒரு விஷயம். அது பாப்பா வெளியில எடுக்கிறாங்க. அந்த லாஸ்ட் 5 minutes ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்குள்ள எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதான் கரெக்டா நாங்க ஏன்னா எங்களுக்கு நார்மலா இந்த அஸ்ட்ராலஜில எங்களுக்கு பார்க்க தெரியாது, நல்ல நேரம்லாம் பார்க்க தெரியாது. எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவங்க கிட்டே விட்டுட்டோம். நான் அவங்க கிட்ட விட்டுட்டோம். நம்ம இவங்க எல்லாம் அதெல்லாம் வேணான்ட்டேன். நீங்க நல்ல டைம்ல அவங்க டைம் என்ன டைம்ல காலையில வருவாங்களா மத்தியானம் வருவாங்களா கேட்டுக்கோ. காலையில வரேன்னா காலைல பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஜஸ்ட் நாங்க செக்அப்காக போனது. ஏன்னா எனக்கு சி செக்ஷன் போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம அது அவங்களாம் இந்த டேட் சொன்னாங்க ஓகேன்ட்டு. இல்ல சடனா நடந்தது தான்டா. ஆக்சுவலி பாப்பாக்கு அந்த கார்ட்லாக் கழுத்து சுத்திட்டு இருந்தது. ஸோ வந்து டெய்லியுமே நாங்க த்ரைஸ் போய் அப்பப்போ இந்த அந்த கொடி சுத்திக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்பப்ப நடந்துகிட்டே இருந்தது. ஆஃப்டர் 8 months எனக்கு அந்த டிராவல் எங்களுக்கு பெருசா இருந்தது. டெய்லி இவரதான் 3 டைம் டெய்லி 2 தடவை செக்அப் பண்ணுவோம். அந்த எப்படி ஹார்ட் பீட் இருக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டிராவல் போகும்போது 1 month 9th month கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து சடன் நாங்கள் இதே மாதிரி தான் போறோம், செக் பண்றதுக்கு போறோம். ஸோ கார்ட்லாக் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு பெயின் வந்து போயிருக்கு, நீங்க வந்து செக் பண்ணலையாட்டு இருக்கு, பெட்டர் சி செக்ஷன் போயிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம் மாட்டேன். நாங்க 2 பேர் ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறோம். திடீர்னு நாளைக்கு சி செக்ஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. இல்ல எங்களுக்கு பேபி சேஃபா வரணும் அவ்வளவுதான், எனக்கு எதனாலும் ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் சடனா நடந்தது தான்டா. நாங்க செக்அப் ஜென்ரலா போறோம். நாளைக்கு காலையில இந்த டைம் எல்லாமே அவங்க காலையில 6க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு 6 எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங் மாதிரி 6க்கா அப்படிங்கிறோம். இல்ல சரி ஓகே பாப்பாவது நேரமா அந்த ஏர்லி மார்னிங் பிறக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி நான் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகல. ஏன்னா அதை பத்தி ரொம்ப யோசிச்சா எனக்கு அந்த ஃபியர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துடும். நானும் இவர்கிட்ட காட்டிக்கல, இவருக்கு இருந்திருக்கு இவரும் காட்டிக்கல. அந்த ஆபரேஷன் செக்ஷன்ல நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்தீங்களா? இல்ல. சோ அந்த ஒரு பிரஷர் நம்ம வந்து உள்ள போகும்போது அப்பதான் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருந்தாரு. பட் சி செக்ஷனா நான் குழந்தை வெளியில எடுத்த மட்டும் நான் பார்த்தேன்டா. அது வந்து செம ஒரு லைஃப்ல யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு மூமெண்ட். அதுக்கப்புறம் நிறைய அந்த பெயின் ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்துச்சு, அது வேற. பட் அந்த குழந்தைய நம்ம லைவா அந்த பாக்கும்போது அது எல்லாமே அந்த ஒரு செகண்ட். அந்த ஃப்ரேம் பத்தி சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பா உங்க கையில எடுத்து வந்து காமிச்சிருப்பாங்க அந்த மூமெண்ட் பத்தி. கையில எல்லாம் கூட காட்டலடா. இவங்களுக்கு வந்து அப்படிதான் தூக்கி தான் காட்டினாங்க. ஒரு செகண்ட் தூக்கி காட்டுறாங்க. அதை பார்த்து இது பொம்மை மாதிரி இருக்கு. தண்ணியில ஊறி வந்தா பொம்மை போட்டு இருக்குமோ நம்ம இமேஜின் சினிமால பாக்குற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் அந்த லைட் ப்ளூயிஷ் அப்படியே அந்த ரொம்ப அந்த எனக்கு தண்ணி அதிகமா இருந்தது. ஸோ அதனாலதான் கொஞ்சம் சி செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணது. ஸோ வந்து அப்படியே பொம்மை தான், அப்படியே ஒரு பொம்மை ஊறி போய் எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொம்மை இப்படி காட்டுறாங்க. டக்குன்னு அவ்வளோதான் மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேபிக்கான ப்ராசஸ் பண்ண மாட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 seconds கூட இருக்காது.
அதுக்கப்புறம் நாங்க ஃபுல் அனஸ்தீஷியா போயாச்சு. அப்ப நம்ம பெட்ல தான் பார்த்தோம். Okay. சோ அந்த 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 ஒரு செகண்ட் அந்த கண்ணுல நிக்குது அவங்க எடுத்து காட்டுனது. நீங்க சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதான் ஃபர்ஸ்ட் பொண்ணுன்ட்டாங்க. லைட்டா கண்ணுல டீயர்ஸ் வந்துச்சு, அதை நான் பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராசஸ்ல பண்ணுவாங்கல்ல, நான் ரொம்ப பார்த்துட்டே தான் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப பார்க்கும்போது அது வேற மாதிரி சப்பியா சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது ரிலேஸ் ஆகி நம்ம குழந்தை தானா அது அப்படின்னு நம்மளுக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் தோணும். கண்டிப்பா இருக்கும். அந்த மூமெண்ட் பத்தி கையில கண்டிப்பா. வாங்கி இது எல்லாம் எல்லா ஆக்சுவலா நீங்க வந்து எப்படின்னா உமன்ஸோட ஜென்ஸுக்கு தான் ரொம்ப எமோஷன். எமோஷன் இருக்கும், காட்டல. அந்த குழந்தை பிறக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். அதே மாதிரி தான் சார் எனக்கு. நீங்க எமோஷனலான பர்சனா சார் ரொம்ப? இல்ல அந்த டைம்ல அதுக்கு அப்ப கூட நீ அப்ப கூட நீ ஒண்ணு காட்டலன்னா அப்போ தப்பா இருக்கும்ல. இல்ல சார், நீங்க சொல்லி ஜெனரலாவே வந்து எமோஷனல் பர்சன். எமோஷனல் கிடையாது தான். நம்ம பொண்டாட்டி சி செக்ஷன்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணாருன்னா அவ்வளவுதான். யாருக்கும் தோணாது இல்லைங்க. இல்ல அந்த ப்ரெஷர் இருந்துச்சு இல்லடா, யாரா இருந்தாலும் அது டக்குன்னு வந்துருவோமா. ஏன்னா என்ன இருந்தாலும் அனஸ்தீஷியா போயிட்டு வரும்போது நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு உலகத்தை விட்டே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் தானே. ஸோ அந்த பயம் இருந்து நான் கொஞ்சம் பயப்படுத்திட்டே தான் இருந்தேன். பாப்பா என்ன விட்டு எங்கேயும் போயிடாது என் கூடயே இருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். என்ன நடந்தாலும் குழந்தைய பார்த்தா என்ன மறந்துடாது, என் கூடயே இருக்கன்னு இந்த ரிப்பீட் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ வந்து அப்பவே அனஸ்தீஷியா கொடுத்தா ஒரு 1 hour கொஞ்சம் லைட்டா தெளிவு வர ஆரம்பிச்சிச்சு. அப்பயே வந்து கூட வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். நீங்க என்ன மேம் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பாயா? நான் பாய் தான் எதிர்பார்த்தேன். நான் விட்டுல கூட சில சொல்லியிருப்பேன், எனக்கு பாய்னா பிடிக்கும். பட் ஓகே, இவரோட எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ பொண்ணு பிறந்தப்ப இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. பாயை விட பொண்ணு வந்தது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவன் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்க ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்ப, அது என்ன சொல்றது, பொன் குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் இப்பதான் ஃபீல் பண்றேன். எப்படி மேம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க பேபி அண்ட் இப்போ சாரை வந்து மேனேஜ் பண்ணணும்? இல்ல இவங்க தான் ஃபுல்லா. நான் ஷூட்டிங் போயிடுறேன். நான் காலையில எனக்கு உங்களுக்கு தெரியும், ஷூட்டிங் காலையில போயிடுவேன். இவங்க ஃபுல்லா இவங்க தான் பாத்துக்குவாங்க. ஷூட்டிங் இல்லைன்னா 2 பேரும் மாறி மாறி பாத்துக்குவாங்க. சார் அந்த பாப்பாக்குலாம் வந்து ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பர்ப் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? பண்ணுவோம் கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தூக்க தெரியாது. நான் அதை அப்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நான் தான் இவங்களை பாத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலே அம்மா இல்லடா, ஹாஸ்பிட்டலே கிடையாது. நானே மொத்தமா இருந்து இவங்களை பாத்துக்கிட்டேன். ஒரு அம்மாவா இருந்து பாத்துருக்கீங்க. அம்மாவா, மதர் இல்ல, ஃபாதர் எல்லாமே இவரா தான் இருந்து பாத்துட்டாரு. நான் இருந்து கரெக்டா பாத்துக்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஃபீமேல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்துல. சரி நம்ம கரெக்டா அவ்வளவு பெரிய சூச்சர் போட்டு அந்த கீழ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்க ரொம்ப இவங்களே ஸ்ட்ரெயின் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டம். இவர் தான் கூட இருந்தாரு. ஏன்னா மேட் எல்லாம் இருந்தாலும் நாங்க வந்து அத நம்ம ஆளுங்க பாத்துக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. ஸோ ஹாஸ்பிட்டல் டே 1ல இருந்து இப்போ மட்டுமே இவர் தான் ஃபுல் டேக் கேர் பண்றாரு. நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னீங்க சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஃபிகர் அப்படியா சொல்லிட்டு. ஆமா இல்லடி நீ தான் புடிட்ட கரெக்ட்டா சொல்லுங்கடா. ஆமா அப்படிதாங்க சொல்லிருந்தாங்க. என் அப்பா மாதிரி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுடா. கேமரா ஆஃப் பண்ணி கேளு. இல்ல என்ன சொல்ல, நான் வந்து எங்க அப்பா நார்மல் சீரியஸ் கேரக்டர் கிடையாதுடா. ஏன்னா எங்க அப்பா வந்து உயிரோடு இருக்கும் போதே இவரை தெரியும். அந்த டைம்ல இருந்து எனக்கு ஒரு ப்ரிஃபர் பண்ணும்போது நான் சொன்னேன் அப்பா கிட்ட. அப்பா வந்து அப்பவே விரும்பினாரு. இல்லம்மா இவர் ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காருமா, இவர் கூட இருந்தா நீ ரொம்ப லைஃப்ல ஹாப்பியா இருப்பேன்னு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. பட் நான் அதை பெருசா அப்ப எடுத்துக்கல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ற சில ரிசம்பிள்ஸ் எனக்கு அப்பா இவர்கிட்ட எனக்கு அப்போ ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அப்பா பண்ணாம சில ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு, அப்பா பேச மாதிரி நிறைய காமெடி அடிக்கிறாரு. ஏன்னா அப்பா அப்படி எந்த சீரியஸான டைம்ல ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு, வந்து லைட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த ஒரு ப்ராசஸர் இவர்கிட்ட அப்பதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ அதை வச்சு எனக்கு அப்பா இருந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டீப்பா அப்பதான் கனெக்ட் ஆச்சு. எனக்கு அதை மீன் பண்ணியிருப்பேன் நான். எல்லாருக்குமே லேட் பிரெக்னன்சி அப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்களா? டே எனக்கு உண்மை சொல்ல எனக்கு வாமிட்டிங் கூட வரலடா. நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க எனக்கு ஒரு டைம் எடுக்கிறாரு எதையாவது சாப்பிட்டாது வாந்தி எடு அப்படின்னு. அப்ப கூட இல்ல என் பாடி என்னன்னு தெரியல. மேபி இது காட் பிளஸிங் தான். எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆச்சு. எனக்கு பெரிய டஃப் எனக்கு எதுவுமே இல்ல. அந்த லாஸ்ட் 1 month அந்த பாப்பாக்கு அந்த வாட்டர் அதிகமானமால அந்த கழுத்து அந்த கொடி சுத்துற ப்ராப்ளம் மட்டும்தான். மற்றபடி எனக்கு பிரெக்னன்சிஸ் அது சின்ன சின்ன அந்த இடுப்பு வலி தூங்குறது அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்காது. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டஃபெல்லாம் இருக்கும். நைட்ல தூங்க முடியாம இருக்கும். ஸோ இவர் கொஞ்சம் அப்பப்போ பேக் பெயின்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் நடந்தது. பட் நிறைய பேர் சொல்ற மாதிரி ரொம்ப உடம்பு காம்ப்ளிகேஷன் மாதிரி எனக்கு எதுவும் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சார் கிட்ட போய் சொன்ன அந்த மூமெண்ட் பத்தி சொல்ல முடியுமா? நான் சொன்னதை விட என்ன சொல்றது, நாங்க ஆக்சுவலி வேற ஒரு இஷ்யூக்காக எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஜென்ரலா ஒரு சடன் எனக்கு ஒரு வயிறு வலி மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்காக தான் நான் போயிருந்தேன். எனக்கு அப்பதான் எனக்கு தெரியும் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது. வயிறு வலியில ஷூட்டிங்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்துட்டாங்க.
வரும்போது ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காரணத்துக்கு போகும்போது அப்போ தெரிஞ்சுது. பிளட் செக் பண்ணும்போது எங்களுக்கே தெரியும் அதுல வந்து இல்லைங்க அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, இன்னும் 2 நாள் வெயிட் நான் அப்போ கூட நம்பல. நம்பல இவரு. எங்களுக்கு அந்த 2 கோடு தான் நம்ப வேண்டாம். ஆமா, அது 2 கோடு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. அப்புறம் 2வது தடவை போட்டு பாரு, மறுநாள் போட்டு பார்த்தோம். ஓகே, அப்போ கன்ஃபார்ம் நம்மள இருக்கு. இன்னைக்கு வருது அதே 2 கோடு. ஏன்னா எங்களுக்கு ஒரு நர்ஸ் தான் வந்து சொன்னாங்க. சொன்ன அது கூட வந்து நான் சொல்லி இப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கணும், எல்லா அதுலயும் ரிவர்ஸ் தான். ஸோ வேற ஒருத்தருக்கு சொல்லி தெரிஞ்சு அப்பதான் எங்களுக்கு தெரிய வர மாதிரி இருந்தது எல்லாமே. சார், உங்களுடைய ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்டரா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாம எல்லாம் வரவே முடியாதுங்க. எல்லாரும் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிதான் ஒரு இடத்துக்கு நம்ம வர முடியும். நான்லாம் இன்னும் வரல, இன்னும் ட்ரை பண்றேன். இன்னும் இது உண்மைதான் பிராமிதத்தோட இதெல்லாம் பத்தாது சிட்டி எதுக்குமே. பட் இதை தாண்டி நம்ம இன்னும் வரணும். ஐ திங்க் நாங்க வந்து சின்ன வயசுல எல்லாமே என்ஜாய் பண்ண தீம் பார்க்ஸ்லாம் வந்து நீங்க தான் வந்து அதை ஃபுல்லா வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது சாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இதுவா இருந்தது. ஸோ அதுல எப்படி சார் உங்க இன்ட்ரெஸ்ட் போச்சு? அது ஆக்சுவலாக நிறைய அதான் ஈவெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு கார்னிவல் மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நான் வந்து பண்ணது வந்து மாயாஜாலில் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். மாயாஜாலில் எனக்கு அவர் ஓனர் உதிப் சார் நல்லா தெரியும். அதனால அவர்கிட்ட பேசிட்டு நம்ம அங்கே அது உள்ள வந்து பண்ணலாம். அங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும், பக்கத்தில் ஒரு அங்கே தான் ட்ரை பண்ணலான்னு எல்லாம் பிளான்லாம் பண்ணோம் அங்கே. அதுக்கப்புறம் அங்கே டூரிசமில் வந்து இறையன்பு சார் ஒருத்தர் இருக்கு, அவர் தான் டூரிசம் செக்ரட்டரி. இல்லை சென்னையில் இங்கே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அங்கே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் எம்ஜிஎம்ல வேலை பண்ணேன். எம்ஜிஎம் டிசிபிள் இருக்குல்ல, அங்கே என்டர்டைன்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தேன். சரி நம்ம தொழில் நம்ம கற்றுக்கிட்டதுலேயே நம்ம எதுக்கு அங்கே பக்கத்தில் பண்ணால் தப்பாக இருக்குமோ ஃபீல் பண்ணி சரி இங்கே பண்ணலான்ட்டு. அப்போது வந்து இவங்க வந்து இந்த பொங்கல் ஃபேர் தான் ரொம்ப ஃபேமஸ், இந்த சுற்றுலா பொருட்காட்சின்ட்டு. சம்மர் வந்து பண்ணவே இல்லை. சம்மர் வந்து ஒரு ஹாலிடே ஸ்கூலில் விடுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு நான் சொன்னேன், அது மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் சார் நிறைய கூட்டம் வரும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் போர்டில் வச்சுட்டு போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஒரு 7 IAS ஆஃபீஸர் இருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருமே ஓகே ஆனதுக்கப்புறம் டெண்டர் கால்ஃபர் பண்ணேன். டெண்டர் எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ள அவர் நிறைய கைட் பண்ணார். இறையன்பு சார் வந்து கடவுள் மாதிரி. எப்படின்னா மார்னிங் 7 மணிக்கு வந்துடுவாரு. காலையில் அவர் IAS ஆஃபீஸர் செக்ரட்டரி வேறு. அவரு காலையில் கார் எடுத்துட்டு நேராக கிரவுண்டுக்கு வந்துடுவார். கிரவுண்டில் என்ன வேலை நடக்குது, யார் யார் வேலை பண்ணுறாங்க, நிஜமாவே வேலை செய்கிறாங்களா எல்லாத்தையும் செக் பண்ணுவார். எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, நாளைக்கு எவ்வளோ எல்லாத்தையும் செக் பண்ணுவார். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. நிறைய எனக்கே சொல்லி கொடுப்பாரு. ரெட்டி இன்னும் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணு, நம்ம 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணோம், நீ இன்னும் பண்ணு, இது இன்னும் நல்லா வரணும், இந்த குவாலிட்டி பண்ணிக்கோ அவர் நிறைய கைட் பண்ணாரு. அதுலேருந்து நான் அப்படியே வந்தேன். ஆக்டிங் ஜேர்னி பத்தி சொல்ல முடியுமா சார்? அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நான் எக்ஸிபிஷன் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஒன்று பண்ணேன். அது என் தொழிலாவே மாறிடுச்சு. இன்னைக்கு ஆக்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பண்றதுதான். அதுக்கு முன்னாடி சினிமால நான் நிறைய பண்ணியிருக்கேன், சினிமா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆக்டிங்கிறது வந்து எங்க டைரக்டர் வந்து அவர் படிக்கும்போது அவர் டைரக்டர் ஆகணும்னு ஒரு மனசு வச்சு, அப்போ அவர் சில கேரக்டர்லாம் பார்ப்பார்ல, இந்த இது பெரிய பைத்தியம், அதெல்லாம் வந்து பைத்தியமே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலை நம்மளெல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணும்போது எனக்கு கூட்டிட்டு வந்துட்டார். ஆக்சுவலி உங்களோட ஸ்டோரியை பயோகிராஃபியா பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஆக்டரும் இருக்கீங்க, இவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, இப்போ ஃபாதர் வேற, எப்படி சார் மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம ஃபேமிலியில இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க. எல்லா ஃபேமிலிலையும் இருக்காங்க, எல்லா ஃபேமிலியும் வேலைக்கு போவாங்க, ஃபேமிலி இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இது எல்லாருக்கும் காமன் தானே. இதை தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். சார் சொன்ன மாதிரி வந்து கார்னர்ல மாட்டுறது கூட வந்து சின்ன சின்ன விஷயம் டீட்டெயிலாக பண்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன், இல்லைன்னா வியர்டான கான்வர்சேஷன், இல்லை சண்டையில முடிஞ்ச கான்வர்சேஷன், அந்த மாதிரி கான்வர்சேஷன்? சண்டை இல்லாத புருஷன் பண்ணாட்டி இருக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் இல்லாம ஒரு நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே நம்மளும் ஜால்ரா போட முடியாது, எல்லாத்தையும் அவங்களும் ஓகே நீ பண்றதெல்லாம் ஓகேன்னு சொல்ல முடியாது. இது எப்பவுமே தப்பா தான் இருக்கும். சரி, தப்புன்றதுனால தப்பு தான் சொல்லணும், அது இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதை இவங்க தெளிவாவே போடுறாங்க.
எல்லாமே நல்லா சுத்தல. அதான் பாருல. ஆனா அப்பா நீ இருக்கல, இதுதான் இவட்ட பிரச்சனையே. சிரிச்ச மாதிரி எல்லாம் கேட்டு வர கரெக்டா இங்க அந்த அதை குத்தமா குத்தி விட்டுருவாரு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா Cute ஆ இருந்தது ma'am. அவ சொல்லும்போது லாஸ்ட் சொன்னதுக்கப்புறம் நிறைய கத்துக்கணும். நான் வந்து டக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா டக்குன்னு ஓப்பனா சொல்லிட்டு உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்போம். இவர் அப்படின்னா எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்குவாரு. இந்த மாதிரி இந்த எல்லாம் நல்லதான் பாட்டி கடைசியில அது சொல்றத சொல்லிடுவாரு. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஓகே. உண்மையா சொல்றேன். அவங்க வந்து எப்படின்னா இது தப்புனா தப்பு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேரு நம்ம முன்னாடி வந்து நல்லா இல்லைன்னா ஏய் நல்லா இல்லடா அப்படி சொல்லணும்ல. அது நான்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல அது சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இல்ல நல்லா போட்டு அது அந்த மாதிரி டைப் கிடையாது அவங்க. அதனால எனக்கு அது நானே இது என்ன சொல்றது, அத்தான் சொல்லுங்க அத்தான்னு சொல்லி இந்த காலை தொட்டு கும்பிடுறது பண்றது அந்த மாதிரி. அதான் அந்த ஒரு மாதிரி இந்த டிராமாட்டிக்கெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம். நம்ம சினிமாட்டிக்கா சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஜென்ரலா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க பழகிக்கணும். எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயின் கிடையாது. இவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் என்ன சொல்லட்டும், ஒருத்தங்க ஒரு கமெண்ட் அடிச்சா கூட இவர்கிட்ட தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பண்றாங்க பாப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை விடு அதை ஒரு சஜஷன் இவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான். ஸோ நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ப்ளே பண்றத விட நாங்க ஃப்ரெண்ட்ஸா ப்ளே பண்றதே எங்க ஃபேமிலியில அதிகமா இருக்கும். யார் சண்டை போட்டா ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுவா? ஒரு தெரியும் அந்த கல்ச்சர்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட சாரி கேட்கறது. இப்பெல்லாம் வந்து புருஷன் தான் பொண்டாட்டிகிட்ட கேட்கணும். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. உலகெல்லாம் மாறிடுச்சுங்க. பாவங்க நாங்கெல்லாம். என்ன கரெக்ட் இல்ல அது பாரு பாருங்க. இல்ல உண்மைதான். பொண்ணுங்கப்பா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாம ஓகே சாரிமா சொல்லி முடிச்சிருதா? இல்ல அது சாரி கேட்க டைம் எடுத்துக்குவாரு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அதுல ரொம்ப அது ஈகோல பார்த்து நிக்க மாட்டார். நீ தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் கேட்டப்ப நம்ம கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம தானே தப்புனா எதுக்கு இவர் சாரி கேட்டாரு, சரி ஓகே நம்மளும் போய் கேட்டுலான்னு போய் கேட்போம். அந்த மாதிரி நீங்க சண்டை போட்டு எத்தனை நாள் இல்ல எத்தனை ஹார்ஸ் வரைக்கும் நீங்க இது பண்ணிருக்கீங்க? அதுதான் கஷ்டம். எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து வேற டைப் டோட்டலா. நம்ம பேச்சுலராகவே இருந்துட்டோம். நம்ம நிறைய பார்த்துருப்போம் சண்டை கிண்டை. இப்போ நான் ஒரு எக்ஸிபிஷன் பண்றேன்னா அங்க வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட 300 ஸ்டாஃப் இருப்பாங்க. அவ்வளோ ஸ்டால்ஸு இவ்வளோ பேரை மேனேஜ் பண்றதுல அவ்வளோ கோபம். அவ்வளோ நம்ம கத்தி மெயின்டைன் பண்ணால் தான் அதை கரெக்டாக இருக்கும். ஏன்னா க்ளீனாக இருக்கணும். மற்ற பொருட்காட்சியை விட என் பொருட்காட்சி ரொம்ப நீட்டாக இருக்கும். எனக்கு இந்த அப்பளம் போடுறது கூட வெளியில் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது வந்து க்ளீனாக எல்லாமே அந்த காஃபி மிஷின் கரெக்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுங்க அவெல்லாம் அந்த ஆர்டர்லாம் போட்டு நம்ம வருவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நிறைய சண்டை நடக்கும்ல. நம்ம அதெல்லாம் கண்டுக்காம போயிடுவோம். ஒரு சண்டை ஒரு ஸ்டால்காரன் ஒரு சண்டை போட்டு போவான். நான் அதை அப்படியே மறந்துடுவேன். ஏன்னா அடுத்த ஸ்டால்காரங்கிட்ட சண்டை போடணுன்ட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். இவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா அது அவ்வளோதான் விட்டுருவேன். நான் பாட்டோம் வேற யார்கிட்ட சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் சரி நமக்காக இவ்வளோ வேலை பண்றாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாம ஒரு வேலை இருக்கணும். எனக்கு என்ன பிளஸ் ஆயிடுச்சா, முன்னாடி வந்து வீட்டுக்கு வர்றது ரொம்ப சண்டை போட்டா கூட கோச் வெளியில இருக்க நிறைய சான்ஸ் இருந்தது. இப்ப பொண்ணுக்காவது வந்து ஆப்ஷன் கிடையாது. மைண்ட் கேட்கறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா எங்க சுத்தினாலும் அவ பொண்ணு மேலதான் இருக்கு. அதனால அதுக்காவது வந்துதாகணும், என்ன ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஸோ அதனால ரொம்ப அது என்னோட ஒரு சண்டைனால படப்படன்னு பதில் எனக்கு எதிர்பார்ப்பேன். இவர் பேசாமையே கொள்ளுவாரு. அதுதான் பயங்கர டார்ச்சரா இருக்கும். ஏதோ பேசுங்க, சண்டைக்கு வா நான் கூப்பிட இருக்கும். இவர் பதிலே கொடுக்காம ஒரு அமைதியா ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ அந்த அமைதி என்ன ரொம்ப கொள்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதில் நான் பேசியா சண்டை போட்டேன்னு அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் தான் நடக்கும். பட் அக்செப்ட் பண்ணிக்குவாருடா. அது தப்பா அக்செப்ட் பண்ணுவாரு. இல்ல நான் எனக்கு புரிய வைப்பாரு. நீ பண்ற தப்பு உனக்கு புரியுதா, நீ என்ன பண்றேன்னு அப்புறம் சொல்லி புரிய வைப்பாரு. அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ஒரு டே கூட நீங்க சண்டை பேசாம இருக்க மாட்டீங்க. சொன்னேன்லடா, இப்ப இன்னைக்கு காலையில இந்த கார்க்கு ஒரு சண்டை நடந்துச்சு 10 நிமிஷம் முன்னாடி. படுத்துட்டு 10 நிமிஷம் சேர்ந்து சோ அவ்வளவுதான் இருக்கும். என்ன சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றக்கோ இல்ல லீட் பண்றோம் எங்களுக்கு பெரியவங்க யாரும் கூட கிடையாது. சோ எங்களுக்குள்ளே நாங்க ஏதாவது பேசி நாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு, எங்களை நாங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. சோ அது வந்து நாங்க எங்க 2 பேருக்கும் மைண்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பண்ற நம்ம குழந்தையும் நீ பண்ண போகுது. ஸோ அது வந்து இது நல்லதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அப்படிதான் ஹேண்டில் பண்றோம் எல்லாமே. பேபிக்கு இப்போ வந்து 6 months ஆச்சு இல்லையா? அது குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண முடியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா இல்ல அம்மா சொன்னாங்களா என்ன அந்த மாதிரி? அதான் இப்பதான் அந்த பிறண்டு படுக்கும்ல, இப்பதான் அந்த சிச்சுவேஷன் ஆமா இந்த கவுந்து படுக்கிறதுல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் நான் எல்லாமே வீடியோல கேப்சர் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறு. ஸோ டேப்லெட் அன்னைக்கு அப்படிதான் ஃப்ளூக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு வரல. சரி கீழ் படுக்க வச்சு நாங்க பேசிட்டு இருந்தோம். பார்த்தா டானா டக்குன்னு அவளே திரும்பிட்டா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் என்ன சில விஷயங்கள் பிடிக்க ட்ரை பண்றது இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 monthsக்கு பேபி பேசல ஆரம்பிக்கல. பட் அதுக்கான ட்ரை பண்றா. நம்ம ஏதாவது பேசினா நம்ம பதில் கொடுத்துட்டு அதான் வெயிட் பண்றது பண்றது இல்ல பதில் கொடுப்பா. பதில் கொடுக்க வெயிட் பண்ணணும்.
அப்படியேதான் அந்த அதான் ரிதமேட்டிக்கா அது புரியாது நம்ம நமக்கு அவளுக்கே புரியாது. சம்திங் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் சொல்றது அந்த மாதிரிலாம் பண்றா. அதெல்லாம் கியூட்டா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி வந்து சார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நான் லாஸ்ட் பிக்சர்ல பார்த்தேன் 2 பேர் ஃபேஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இது சேம் வந்து நான் பிறந்தப்ப சொன்னாடா உங்களை மாதிரிதான் பாப்பா இருக்குன்னு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல வந்து இல்ல, எல்லாரும் ரெண்டு என்ன பேரும் மாதிரி mixed ஆயிதாங்க இருந்தாங்க. அப்பா இவங்க சும்மா சொல்லுவாங்க. இல்ல சார், லாஸ்ட் நான் நீங்க அது போஸ்ட் அவர் பண்ணதுல நினைச்சிட்டாரு, நான் அது மன ஆறுதலுக்கு சொல்றேன்ட்டு Okay. அக்செப்ட் பண்ணல. பட் இப்ப கரெக்டா நல்லா அந்த ஃபேஸ் இப்ப தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து எக்ஸாக்டா இவரோட தலையே சொல்லியிருக்காரு ஒண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. So, ஏன்னா அவர் சொன்னா இவர் நம்புவாரு எதா இருந்தாலும். ஓகே இதுக்கப்புறம் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஓகே. பாப்பாக்கு அவங்க என்ன பெரியப்பாவா சித்தப்பாவா இல்ல மாமாவா? நெல்சன் சார். எப்படி சார் எடுத்துக்கலாம்? அவர் வந்து எனக்கு இவருக்கு காட் ஃபாதர் மாதிரி அவர் ஆக்சுவலா சொல்லாவே. அதனால நீங்க எப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். ஆல் இன் ஆல். நான் அவர்கிட்ட தான் பிளெஸிங் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் போன் அவருக்கு அடிச்சு சொன்னாரு. அவருக்கு சொன்ன நம்ம குழந்தை பிறந்தோன்னு ஃபோன் பண்ணி அவர் பாப்பா மீட் பண்ணாங்களா சார்? பண்ண ஓகே, அப்ப நீங்க ஏதாவது உற வச்சு கூப்பிடலையா? பெரியப்பா பாருங்க அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லலையா? அதெல்லாம் அவருக்கே பிடிக்காதுங்க. நுர வச்சு அப்புறம் அதை வச்சு கலக்கி அப்படியா? அவருக்கு தெரியும் நம்ம யாருன்ட்டு, அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அதனால அதெல்லாம் ஒரு பாண்டிங் தானே. அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து லாஸ்ட் இன்டர்வியூ வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. சார் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாரு, இப்போ லாஸ்ட் பர்த்டேக்கு உங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போது சர்ப்ரைஸ் பண்ணாரு அப்படின்னு. அப்படியா? ஆமா, நீ உனக்கு தெரியாம பண்ணிட்ட. நீ வந்து அதுதான் உண்மை. சரி, பொண்டாட்டி வந்து பிரெக்னெண்டா இருக்காளே ஏதாவது பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து பிரெக்னென்ட் உமனுக்கு ஏதோ பண்ணுவாங்கன்ட்டு சொந்தமா கஷ்டப்பட்டு யோசிச்சு அது எனக்கு பாதி லீக் அவுட் ஆயிடுச்சு வேற. நானும் தெரியாத மாதிரியே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் நடிச்சேன். சார் அதை பத்தி சொல்லுங்க சார். சர்ப்ரைஸ் எனக்கே தெரியல, நீ சொல்றது தெரியும். இல்லடா, ஜஸ்ட் ஒரு பக்கம் கொண்டு போய் ஒரு கேக் சர்ப்ரைஸ கட் பண்ணி இது பண்ணாரு. சோ அதுதான், அதுவே ஒரு பெரிய விஷயம். அவர் அது கூட யோசிக்காத ஆள் இவர் தான். சோ அது பண்ணதே எனக்கு பெருசா தான் இருந்தது. மேம் சமைப்பாங்களா சார்? நல்லா சமைப்பாங்க. இல்ல யோசிச்சு சொல்றாரா? இல்ல நான் யோசிச்சல. இப்ப கிச்சன் பக்கம் போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால யோசிச்சிருக்காரு. என்ன சாப்பாடு சார் உங்க சமைப்பாங்க? அவங்க சூப்பரா சிக்கன் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஃபுட் சூப்பரா பண்ணுவாங்க, அது டவுட்டே இல்ல. வந்து பேபிக்கு அப்புறம் கொஞ்சம் கிச்சன் பக்கம் போறது ரொம்ப டைம் இல்லாம இருக்கு. முன்னாடி எது சமைச்சா நல்லா ரசிச்சு சாப்பிடுவாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. அந்த ஒரு வாய் தான், அந்த ஒரு வாய்க்காக நம்ம இவ்வளவு பண்ணமான்னு ஒரு மைண்ட். நமக்கு ஒரு கைப்பிடி சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிடுங்க வயிறு. அந்த மாதிரி வயிறு நமக்கு. அதுக்காக நான் 2-3 முறை எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியும் அதையும். ஓகே சார், உங்க அப்கமிங் மூவிஸ் பத்தி சொல்ல முடியுமா? என்னென்ன படங்கள் வந்துட்டு இருக்கு? இப்போ காஞ்சனா 4 பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா தெலுங்கு படம் ஜேடி சக்கரவர்த்தி, அந்த தெலுங்கு படம் 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ் படம், இப்போ நாங்கள் தம்பி ரம்மையா, அவங்க உமாபதி அவங்க டைரக்ட் பண்றாங்க, அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் காட்ஜில்லான்னு ஒரு படம், நிறைய படம். ஆமா மேம், நீங்க வந்து இப்போ ஆஃப்டர் லைக் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பிரேக் நிறைய எடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிரேக்ல தான் இருந்தீங்க, டிரிங் குவிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் கம்பேக் எதிர்பார்க்கலாமா உங்களை? கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கு தானே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இல்ல, குவிட் பண்ண ரீசன் கூட பிரெக்னன்ட்ங்கறதுனால எப்படா அதுக்காக வெயிட் பண்றாங்க. நம்ம ப்ரொஃபஷன் அது கண்டிப்பா இல்ல, அதுதான் கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து சும்மா பேபி பிறந்துச்சுன்னா அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும். ஏன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அதை வந்து நம்ம அதுவும் சொல்லக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா குழந்தை நீ அது 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 நீ சொல்றதை கேட்கணும். சார் எவ்வளவு சப்போர்ட்டிவ். இல்ல, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்பதான் விடணும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள ஜேர்னி முடிச்சுட்டு பாப்பறளவுக்கு ஒரு புரிய ஆரம்பிக்கும் போது நீ வந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிரு. பட் அதுக்கு நடுவில் இப்ப நிறைய பூனை ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் கூட அனுப்பி வைக்கிறாரு. நான் எங்க வெளியில ஒரு 2 hours 3 hours போகணும், அவர் தான் பாத்துக்குவாரு பேபி. ஸோ அந்த சப்போர்ட்லாம் பண்றாரு. என்னன்னா நமக்கு சீரியல் ஆர் மூவி ஷூட்னா மார்னிங் டு நைட் மட்டும் த்ரூ அவுட்டா இருக்கணும். இப்போதைக்கு அங்கே பேபி எடுத்துட்டு போறக்க ஒரு பக்கம் நான் பேசி வச்சிருந்தேன். பட் பேபிக்கு அவ்வளோ ஹெல்த்தி இல்லைங்கிறனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கேன். சரி, ஓகே, அதுவும் குட்டி ஒரு 1 year-ஆவது போகட்டும் அப்படின்ட்டு. பட் அதை தவிர சின்ன சின்ன பார்ட்டா நான் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, உங்களோட வைபே வந்து சோ மச் வந்து பாசிட்டிவ் வைபா இருக்கு. உங்களுக்கு நிறைய சோஷியல் மீடியா அப்படின்றது கண்டிப்பா வந்து கடந்து போக முடியாது. ஒரு ஆக்டரா இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்ற போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா சார்? நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அவ்வளோவும். சோஷியல் மீடியாலாம் நமக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அது. நமக்கு இருக்கிறது காலைல டப்பிங் போகணும், ஷூட்டிங்லாம் டப்பிங் நிறைய படம் முடிச்சு வச்சிருக்கோம், டப்பிங் போவோம், இல்லை வேற ஏதாவது கதை டிஸ்கஷன் பண்ணுவோம். நிறைய விஷயம் நான் மைண்ட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குமே கட்டி இதிலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்.
அதனால வந்து எனக்கு அதை பத்தியே கவலை கிடையாது. நான் கொஞ்சம் அதுல Insta எல்லாம் active பார்ப்போம். ஜாஸ்திடா. அதை அதை அது அதுக்கு அதனால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நான் கொஞ்சம் ஆக்டிவ் ஜாஸ்தி சொன்னேன். ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ எனக்கு அவர் கொடுக்குற அட்வைஸும் அதுதான். உனக்கு ஹாப்பினஸ்னா நீ என்ன போடுறியோ போடு. பட் கீழ இருக்க கமெண்ட்டை படிச்சுட்டு ஃபீல் பண்ணாது. அது மைண்ட் செட் பண்ணிட்டு நீ எது வேணாலும் பண்ண இன்னைக்கு அப்படின்னு வந்து அப்படிதானே இருக்கும். ஏன்னா, நாலு ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமே சொல்லுவாங்க, இல்ல. சொல்லுவாங்க. எல்லாம் அதெல்லாம் கடந்து தானே நம்ம வரணும். அதெல்லாம் நமக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அங்க கீழ ஒரு ராங் கமெண்ட் போடுறதுக்கு இங்க நிறைய ஆளுங்க வந்துருச்சு. ஸோ அதனால அதை மைண்ட் பண்ணாம நீ என்ன உனக்கு தோணுதோ பண்ணு, அவ்வளவுதான். மத்தபடி நான் அது செய்யாது இது செய்யாது என்னைக்கும் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது அவர் லைஃப்ல. இது வரைக்கும் எதுக்குமே நான் வேண்டாம் நோ சொல்லி நான் பார்த்தது இல்ல. பிடிச்சிருந்தா பண்ணு, அவ்வளவுதான் இவ சொல்றது. வே ஆஃப் காஸ்டியூம் இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயம் நான் பண்றதாகட்டும், எதா இருந்தாலும். இப்போ வந்து மேரேஜ் நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து நான் கேட்கலாமான்னு தெரியல, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அப்போ வந்து நீங்க ஒரு நியூ ஸ்டெப், ஒரு நியூ லைஃப்குள்ள போறீங்க அப்படின்ற போது சம்டைம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவுக்கு பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்க நெகட்டிவ் முடியல. கமெண்ட்ஸ் வரல எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது அது பார்த்தது இல்லடா இவர் Okay. வந்துச்சு. பட் நான் ஆமா. சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் அப்ப சொன்னவ அப்ப இருந்து இப்ப கூட தான் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு அப்படியா? பிடிச்சா நம்ம பண்றோம். கீழே வர தப்பான விஷயங்களா எடுத்துக்காத. பாசிட்டிவ் விஷயத்தையும் நீ படிக்காத, விட்டுரு. நீ ஏன் அந்த கமெண்ட படிச்சுட்டு என்ன சொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்க, எனக்கு அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. தேவையில்லாம ஒரு விஷயத்த அவங்க பேசுறது பண்ணிட்டு மைண்ட்ல எடுத்துக்காத. ஃப்ரீயா விடு. நமக்கு என்ன கரெக்டோ அதுதான் நம்ம பண்றோம்னு தான் சொன்னாரு. அதுதான் இப்ப மட்டும் போயிட்டு இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி வந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது கமெண்ட் படிச்சுட்டு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அதை பாதர் பண்ண மாட்டேன். நான் உண்மையா நானும் கமெண்ட் படிக்க மாட்டேன். அதுதான் ஃபேக்ட். ஒரு சிலரை கேட்பாங்க, நாங்க பதில் போடலைங்க நீங்க பண்ணலன்ட்டு. அவங்களுக்கு நான் சொல்ற ரீசனும் இதுதான். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாலும் அதையும் சேர்ந்து பாக்குற மாதிரி ஆயிரும். அது ஒண்ணுக்காக தான் நான் ரெஃப்யூஸ் பண்றேன். மத்தபடி என் மேல வந்து இஷ்டப்பட்டு எங்களை வந்து இவ்வளவு தூரம் பிரியமா நாங்க பண்ற எல்லாத்துக்கும் ஒரு லைக்ஸ் போடுறவங்க, ஒரு கமெண்ட் சொல்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா. ஓகே சார், நீங்க ஒரு காமெடியனா இருக்கும்போது நல்லா எல்லாருமே வந்து அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஹீரோ வந்தா கூட அவ்வளவா வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க மக்கள். உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ வேற விதமா எதுவுமே வந்ததே கிடையாது. இவ்வளோ சோ மச் நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களா லைஃப்க்கு? அதை பத்தி சொல்ல முடியுமா ஆடியன்ஸ் இல்ல கிட்ட? இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ வந்து ஆக்சுவலா சினிமா நடிக்க வந்துட்டோம். இப்போ எங்க டைரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ண டைரக்டர் அவருக்கு நல்ல நேம் வாங்கி கொடுக்கணும், நல்ல நிறைய நிறைய கேரக்டர் பண்ணணும், காமெடியை தாண்டி இன்னும் நல்ல கேரக்டர் பண்ணணுன்றது ஆசை. அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்கஷன் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் நல்லா பண்ணுவோம். காமெடி இன்னும் நல்லா இன்னும் சூப்பரா கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஓகே சார். சார் நீங்க வில்லனா ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் வேணாமா, காமெடியான ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். இல்லைன்னா டே அப்படின்ட்டு குழந்தைங்கள இருந்து வயசானவங்க கூட எல்லாரையும் பிடிக்குது. என் வாய்ஸ் கேட்டாலே வில்லனா யாருன்னா போடுவாங்க. யோசிச்சு பாரு. சார் நியூ ட்ரை சார். என்ன ட்ரை? கேரக்டரா நல்ல விதமா அவர் வந்து இன்னும் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவார். அந்த வெளில காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இன்னும் பண்ணணுங்க. அதாவது மக்கள் இன்னும் நல்லா பண்ணணும். அதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்களே நம்பி இவரை இவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்ட மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது புதுசா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. அதை பத்தி நாங்க சின்ன சின்ன விஷயம் பேசுவோம். டைரக்ட் எல்லாம் டைரக்டர் கிட்ட தானே இருக்கு. டைரக்டர் அன்னைக்கு ரைட்டர் அவங்க கிட்ட தானே இருக்கு. அவங்க தான் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளவு பெரிய விஷயமா காட்டுறாங்க, மோல்ட் பண்றாங்க. அதான் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.